திருப்பத்தூரில் திருவண்ணாமலை அதிமுக வேட்பாளர் கலியபெருமாளுக்கு ஆதரவாக அங்குள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை காணலாம். வேலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், நகராட்சி பேரூராட்சியில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தங்குதல் இல்லாம பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு 1840 கோடியில திட்டத்தை செயல்படுத்தி இன்றைக்கு மக்களுக்கு தங்குதல் இல்லாம காவிரி தண்ணீரை உங்களுக்கு குடிப்பதற்கு கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக. எங்களை பார்த்தா இருண்டாட்சின்னு சொல்றீங்க. அதோட ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி முழுவதும் வீட்டுக்கு வீடு காவிரி குடிநீர் இணைப்பு கொடுத்துக்கிறோம். நீங்க வீட்டிலேயே தண்ணி குடிச்சுக்கலாம். அதுக்கு மட்டும் 160 கோடி செலவழிச்சிருக்கிறோம். வாணியம்பாடி முதல் ஊத்தங்கரை வரை அற்புதமான 4 வழிச்சாலை, 299 கோடி. விபத்தில்லாத பயணம். இன்னைக்கு 4 வழிச்சாலையில விபத்து கிடையாது. பயண நேரம் குறைப்பு, எரிபொருள் மிச்சம். இப்படி அற்புதமான சாலையை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுப்பது அதிமுக. அதோட நம்முடைய குழந்தைகள் குறைந்த கட்டணத்தில் கல்வி கற்க வேண்டுவதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்த காரணத்தினால்தான் நம்முடைய ஏழை எளிய விவசாயி தொழிலாளி ஏழை குழந்தைகளுடைய மாணவ மாணவி இந்த அரசு கலை கல்லூரியில் படித்து பட்டம் பெறாங்க. அதே போல திருப்பத்தூர்ல ஆட்சி ஆபீஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம். பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையத்த மருத்துவமனைகள் கொடுத்திருக்கிறோம். பல்வேறு பள்ளி கட்டடங்கள் தரம் உயர்த்தப்பட்டது. நாட்டாம்பள்ளியில புதிய தாலுகா உருவாக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில விவசாய தொழிலாளிகள் இங்க பெரும்பாலும் பார்க்கிற விவசாய தொழிலாளிகள் ரத்தத்தை வேறையா மண்ணிலே சிந்தி இரவென்றும் பகலும் என்றும் பாராமல் நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர் விவசாய தொழிலாளி. அப்படி அந்த தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. பசு வீடுகள் அந்த ஏழை தொழிலாளிக்கு கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. அதோட இந்த ஏழை தொழிலாளிகளுக்கு இன்னும் பல திட்டங்களை அம்மாவுடைய அரசு கொடுத்தது. இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்திக்கிறாங்கம்மா. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படுவதாக திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் 2021 தெரிவிச்சார். இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை. சம்பளத்தை உயர்த்திருக்காங்களா? இல்ல. அப்புறம் ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு பதில் 2 கிலோ சர்க்கரை போடுறாங்களா? கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுத்துருக்காங்களாமா? எல்லாம் நாம போட்டாங்க. பட்டை நாம போட்டாங்க. இன்னைக்கு மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும். ரத்து செஞ்சாங்க. இல்ல, அதுவும் ஏமாற்று வேலை. திருப்பத்தூரில் திருவண்ணாமலை அதிமுக வேட்பாளர் கலியபெருமாளுக்கு ஆதரவாக அங்குள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்து வருகின்ற காட்சியை தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.